வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நான் உங்க கூட குடை மிளகாய் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நிறைய டைம்ல ஆகாது. அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே இந்த பொரியலை நம்ம செய்து முடிச்சிடலாம். இந்த குடை மிளகாய் மிளகு வறுவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் கூட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை வெர்ஷனாக இருக்க சைட் டிஷ் வந்து சப்பாத்தி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பிடிக்கும்னா இந்த குடை மிளகாய் பெப்பர் ஃப்ரையை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசைக்கும் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த குடை மிளகாய் மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். குடை மிளகாய் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு வதக்கிக்கிட்டாவே போதும். இப்போ வெங்காயம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூடவே குடமிளகாவை சேர்த்துக்கணும். நான் வந்து 300 கிராம் குடமிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். அடுத்தது இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இதில் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குடமிளகாவை வதக்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த பொரியலில் வந்து மிளகோட ஃப்ளேவர் தான் வந்து அதிகமாக இருக்கணும். அதனால் கரம் மசாலாவை குறைச்சி தான் சேர்த்துக்கணும். அடுத்து இந்த குடமிளகாவை ரொம்ப நேரம் வேகலாம் வைக்கக்கூடாது. குடமிளகா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். அதுதான் வந்து சரியான பதம். அதுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். அதுக்கு வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை வந்து நான் 4 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான குடை மிளகாய் பெப்பர் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.